ஜொஹூர் மாநிலத்தில் அண்மையில் 6 முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டதன் விளைவாக கட்டட பாதுகாப்பு தரத்தை மறு ஆய்வு செய்வதற்கு ஜொஹூர் பாரு மாநகர் மன்றம் முடிவெடுத்திருக்கிறது. நிலநடுக்கத்தின் அபாயத்தை எதிர்கொள்ளும் வகையில் கட்டடங்களின் கட்டமைப்பு உறுதியாக இருக்கிறதா என்பதும் ஆய்வு செய்யப்படும் என்று அதன் மேயர் டத்தோ ஆஃபீஸ் அமட் கூறினார். கட்டடங்களின் கட்டமைப்புகள் கடுமையான நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொண்டிருக்கின்றனவா என்பது அனைத்து கட்டடங்களிலும் மேற்கொள்ளப்படும் ஆய்வின் வழி உறுதி செய்யப்படும். பத்துப்பாகாட் கடல் பகுதியில் கடந்த சனிக்கிழமை 3.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆய்வு இலாகா தெரிவித்ததைத் தொடர்ந்து ஜொஹூர் பாரு மாநகர் மன்றம் இந்த மறு ஆய்வு முடிவை எடுத்தது என்று அவர் சொன்னார். கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கி ஜொஹூரில் குறிப்பாக சிகாமாட் மாவட்டத்தில் சிறு அளவிலான நில அதிர்வுகள் ஏற்பட்டது. இதனை மாநகர் மன்றம் கடுமையாக கருதுகிறது. மாநகர் மன்றத்தின் கட்டட கட்டுப்பாட்டு இலாகாவை இந்த ஆய்வை மேற்கொள்ளும்படி தாம் பணித்திருப்பதாக இங்கு மன்னாரா MPJBயில் நடைபெற்ற மாநகர் மன்றத்தின் முழு கூட்டத்திற்கு தலைமையேற்ற போது ஆஃபீஸ் சொன்னார். பொதுப்பணி இலாகா, தீயணைப்பு மீட்பு இலாகா, மெட் மலேசியா, கனிமம் புவி அறிவியல் இலாகா, உயர்கல்வி கழகங்களின் துறைசார் நிபுணர்கள் ஆகியோருடன் இணைந்து மாநகர் மன்றம் இந்த ஆய்வை மேற்கொள்ளும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.